கொழும்பிலே இருந்து, காலியிலே இருந்து, வெளிகமையிலே இருந்து, பேர்வலையிலே இருந்து, இப்படி நிறைய பகுதிகளிலே இருந்து உலமாக்கள் வந்திருக்கிறார்கள், இஹ்வான்கள் வந்திருக்கிறார்கள், முஹிப்பீங்கள் வந்திருக்கிறார்கள். இவங்க எல்லாரையும் இங்க வந்து கொண்டு வந்து சேர்த்தது இங்கு கொடுக்கப்படுகின்ற உணவு அல்ல, இங்கு கொடுக்கப்படுகின்ற நார்ஷா அல்ல. எல்லோரும் சிரமத்தை பார்க்காமல் நேரம் காலங்களை ஒதுக்கி இங்கே வருகை தந்திருப்பது என்னவென்று சொன்னால், அல்லாஹு தாலாவுடைய வலிமார்களை பேசக்கூடிய சபைகள் ரஹ்மத்துடைய சபைகள் என்ற அந்த துவா பரக்கத்தை பெறுவதற்காக. அதுவும் உலகம் போற்றுகின்ற உலகத்துடைய பல பாகங்களிலும் விரிந்து காணப்படுகின்ற ஒரு மேலான தரீக்கா ஷாதுலியா தரீக்காவினுடைய மஷாயிகுமார்களை நினைவு கூறக்கூடிய மஜ்லிஸ் என்பதனால் அதிகமான ஷாதுலியா தரீக்காவுக்கு உட்பட்டவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 593 பிறந்த ஹுமைசராவிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஷாதுலியா தரீக்காவுடைய இஸ்தாபகர் அந்த அபுல் ஹசன் ஷாதுலி நாயகம் அன்னவர்களை ஹிஜ்ரி 1218 ஃபாஸ் நகரத்திலே பிறந்த எங்களுடைய ஃபாசியா ஷாதுலியா தரீக்காவினுடைய இஸ்தாபகராகிய ஜன்னத்துல் முஅல்லாவிலே ஹதீஜா நாயகுடைய அருகாமையிலே அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹுடைய கபருக்கு அருகாமையிலே புனிதமான மக்காவிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற சங்கைக்குரிய குத்புல் வஜூத் மௌலானா முஹம்மது அஜ்வாதுல் ஃபாசி நாயகம் அன்னவர்களையும் ஞாபகம் செய்து அவர்களுடைய மேலான அனுக்கிரகங்களை நாடி நாம் எல்லோரும் வருகை தந்திருக்கிறோம் என்று சொன்னால் இது நாமவே நினைத்து உருவாக்கி கொண்ட ஒன்று அல்ல. அந்த மகான்களை இன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட அவர்கள் பிறந்து 500-600 ஆண்டுகளுக்கு பின்னாலும் இன்று உலகளாவிய ரீதியிலே அவங்களை பற்றி பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவர்களுடைய மதத்தை நாடிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் எங்கட கட்டித்தனம் ஒன்றுமில்லை, அல்லாஹ்வுடைய கட்டித்தனம். அல்லாஹ் அப்படித்தான் அமைத்து வைத்திருக்கிறான். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் சயஜ்அலு லஹுமுர் ரஹ்மான் உத்தா. ஈமான் கொண்ட மக்கள், சாலிகான நல்ல அமல்களிலே ஈடுபட்ட அந்த மனிதர்கள் அவர்களை நேசிப்பதற்காக, அவர்களை அன்பு வைப்பதற்காக, அவர்களை சயஜ்அலு அவர்களை மஹப்பத்து வைப்பதற்காக அல்லாஹ் ரஹ்மான் ஒரு கூட்டத்தார்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதனுடைய தஃசீரிலே ஹதீஸுல் குத்ஸி ஒன்று இடம்பெறுகிறது. அல்லாஹு தஆலா இந்த பூமியில் ஒரு அடியானை நேசித்து விட்டால் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லுவான், நீங்க கட்டளையிடுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, வானத்திலே உள்ள மலாய்க்காமாரிடத்திலே மலாய்க்காமார்களே, யா அஹ்ல ஸமா, வானத்தில் உள்ளவர்களே, அல்லாஹ் இந்த அடியானை நேசித்து விட்டான். அல்லாஹ் உமைசராவிலே இருக்கிற குத்புல் அக்பர் கௌசுல் அஸ்கர் அபுல் ஹசன் ஷாதுலி நாயகத்தை நேசித்து விட்டான். குத்புல் வஜூத் மௌலானா முஹம்மதுல் ஃபாசி நாயகத்தை நேசித்து விட்டான். நீங்களும் அவர்களை நீங்க நேசம் வையுங்க, அவங்களை நீங்க அன்பு வையுங்க, அவங்களை நீங்க மஹப்பத்து கொள்ளுங்க. அதற்கு பின்னால் இந்த பூமி லோகத்தை பார்த்து சொல்லுவாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், பூமி வாசிகளே, நீங்க இந்த அடியார நேசம் வைங்க. அல்லாஹ் நேசித்தான், நான் நேசம் வைத்திருக்கிறேன், வானத்தில் உள்ள மலாய்க்காமார்கள் நேசித்து விட்டார்கள், நீங்களும் இவங்களை நேசிங்க, அன்பு வைங்க என்று வயூலவுல் கபூல் ஃபில் அருள், பூமியில அவங்களை நேசம் வைக்கப்படும், அவங்க கபூலியத்தாக மாறுவாங்க. அன்புக்குரியவர்களே, இவங்களை நேசிக்கிறது யாரு, இவங்களை விரும்புறது யாரு,
இவங்களை கொண்டாடுறது யாரு? இவங்களோட மஹப்பத்து வைக்கிறது யாரு? அல்லாஹு தஆலா யாரோட கல்புல உதிப்பாக்குவான் தெரியுமா? ஃபீ குலூபில் மூமினீன், மூமின்களுடைய உள்ளத்திலேதான். அங்கே அகீதா பேணப்படுகிறது. உண்மையான கொள்கை இல்லாதவர்கள், உண்மையான ஈமான் இல்லாதவர்கள் இவர்களை நேசிக்க மாட்டாங்க. இவர்களை நேசிக்கின்றவர்கள் அகீதா சுத்தமானவர்களாக, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தை சார்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதனை தஃசீருடைய உலமாக்கள் சொல்லி காட்டாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையிலேதான் குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானியா இருக்கலாம், சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மது கபீர் ரிஃபாயி நாயகமாக இருக்கலாம், அது போன்று எங்களுடைய சாதுலியாவுடைய மசாயிகுமார்களாக இருக்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மகான்களை எல்லாம் ஞாபகிப்பது, நேசம் வைப்பது, அன்பு வைப்பது என்பது அல்லாஹு தஆலா மோமின்களுடைய கல்பிலே உதிப்பாக்கிய ஒரு விஷயம். யார் அவங்களை நேசிக்கலையோ, யார் அவங்கள மஹப்பத்து வைக்கலையோ, யார் அவங்கள கொண்டாடலையோ, யார் அவங்கள பெருமையாக பேசிக்கொள்ளவில்லையோ, அவங்க எல்லாரும் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்களை நேசம் வைக்காவிட்டால் அவர்களுடைய ஈமானிலே கோளாறு இருக்கிறது என்பதனை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, நாம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கையான சாதுலியா தரீகா தந்த மகான்களுடைய நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கலாம். பாசி நாயகம் பாசியா தரீகாவுடைய எங்களுடைய சேகுனா அவர்கள், அவங்க மூலமாகத்தான் இலங்கையில அவங்களோட 2 ஹலீஃபா, பெரிய மௌலானா சின்ன மௌலானா, அவங்கள் ஊடாகத்தான் பல பகுதியிலேயும் பாசியா தரீகா பரவலாக பறந்தது. மக்கியாவுடைய வரலாறை எடுத்து பார்த்தால், மாத்தரை ஜாவியாவுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால், முகமது பாசி நாயகத்துடைய மகனார் முஹம்மது ஷம்சுதீனுல் மக்கி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வருகை தந்திருப்பதாகவும் சில வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. இவங்க எல்லாரும் வந்த செஞ்ச சேவைதான் இன்றைக்கு இலங்கையிலே, ஸ்ரீலங்காவிலே பல 100 ஜாவியாக்கள் இருக்கின்றன. ஜாவியாக்கள் என்றால் நாங்கள் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும். காலப்போக்கிலே தொழுகின்ற இடங்களாக மாறினாலும் அன்றைக்கு ஷாதுல் இமாம் தூனிஸிலே ஏற்படுத்தியது பாசி நாயகமுடைய அவங்களுடைய அந்த பிரச்சாரத்துக்கு பின்னால் 40 ஜாவியாக்களை அன்று உருவாக்கியது எல்லாம் தரீகாவுடைய ஔராதுகளை செய்வதற்காக, தரீகாவினுடைய திக்ருகளை செய்வதற்காக, அந்த மக்களை தரீகாவின் வழியிலே வழிநடாத்துவதற்காகத்தான் ஜாவியாக்கள் உருவாக்கப்பட்டது என்பதனை சாதுலியா இஹ்வான்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும், மாற்று கருத்து உள்ளவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். சாதுலியா தரீகாவுக்கு சொந்தமான இடங்களிலே வேறு நிகழ்வுகள் நடப்பதாக இருந்தால் அது ஒரு நன்றி கட்ட தனம் என்பதனையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறார்கள். சாதுலியா தரீகாவிலே பையத்தை செய்த நாங்கள் பின்வாங்கிவிடக் கூடாது. எம்முடைய ஜாவியாக்களை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். எம்முடைய சாதுலியா பள்ளி வாயிலை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். ரௌலத்துல் அத்கியா, அல்லாஹ்வுடைய அன்பர்கள், இறையச்சம் உள்ளவர்கள், இறையச்சம் உள்ளவர்களுடைய சோலை என்ற பெயரை தாங்கி நிற்கிற இந்த ஊர், இந்த தொட்டவத்தை ஊர் 100க்கு 100 சாதுலியா தரீகாவை சார்ந்தவர்கள். அன்றிலே இருந்து ஒரு சங்கத்தின் ஊடாக ஒரே ஒரு ரெஸ்டின் கீழால் எத்தனையோ நிர்வாகிகள் இருந்து அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு 155வது வருடமாக இந்த கந்தூரி வைபவத்தை நடாத்தி கொண்டிருக்கிறார்களே என்று சொன்னால் சாதுலியா தரீகாவுடைய பற்றுதான் காரணம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு எங்களுடைய ஷேகுமார்களுடைய வழிகளையும் நாங்கள் பார்க்கலாம். இமாமுனா பாசி நாயகம் அபுல் ஹசன் ஷாதுலி நாயகத்திலே இருந்து 21வது பரம்பரையிலே வந்தவங்க. அவங்க நிறைய கராமத்து காட்டினாங்க. அவங்க தன்னுடைய ஹலீஃபாக்களை உலகம் பூராக அனுப்பி வச்சாங்க. பி இன்ஷாதின்
வ ஔராதின் வதிக்கிரின், அவங்களுக்கு பைத்த கொடுத்து ஔராத கொடுத்து விக்கிர கொடுத்து இதை நீங்க மக்களுக்கு மத்தியில போறீங்க, மக்களை ஒருமுகப்படுத்துங்க, மக்களை ஆத்மீக துறையில அவளை வளர்க்க செய்யுங்க என்றுதான் எல்லா ஹலீஃபாக்களையும் அன்று ஃபாத்திமா மன்னவங்க அனுப்பி வச்சாங்க. அன்புக்குரியவங்களே, அஹ்மத் ஜரூக் ஷாதுலி நாயகம் அண்ணவங்க இந்த 21 ஹலீஃபாக்கள்ல இடையில வருகிற ஒருவர் தான். இவங்க ஒரு நாள் பிரயாணம் பேத்துக் கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய சஹாக்களோட போற நேரத்தில் சில வழிப்பறி கொள்ளை கூட்டத்தார்கள் அவங்கள பொருட்களை சூறையாடுறாங்க, பொருட்களை பறச்சு கொள்றாங்க. அப்படி இருக்கின்ற போது எல்லா பொருட்களையும் எடுத்து விடுகிறார்கள். அஹ்மத் ஜரூக் நாயகம் அண்ணவங்களை பார்த்துட்டு அந்த கல்வனிலே ஒருவன் சொல்லுகிறார், இவருடைய ஆடைக்குள்ளே தங்கம் இருப்பது போன்று விளங்குகிறது, அவரை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அஹ்மத் ஜரூக் நாயகம் அண்ணவங்க சொன்னாங்க, எங்கட சொத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டீங்க, இந்த ஆடை எங்கட ஔரத்து, ஔரத்தை திறப்பது ஹராம், அது நான் செய்ய மாட்டேன், இல்ல நீங்க அதை செய்யாட்டி உங்களை நான் கொலை செய்வேன் என்று சொன்னான். அன்புக்குரியவர்களே, அஹ்மது ஜரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்க பூமிக்கு கட்டளையிட்டாங்க, பூமியே இவங்களை நீங்க சுழி வாங்கு என்று சொல்லி. அவர்கள் சுழி வாங்கப்படுகிறார்கள், சுழி வாங்கப்படுகிறார்கள், மன்றாடுகிறார்கள். அந்த ஹிஜ்ரத்து போகின்ற நேரத்திலே அபூபக்கர் சித்திக் நாயகத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் துரத்தி வந்த அந்த நேரத்திலே அந்த சுராக்காவை அந்த பூமி குதிரையுடன் சுழி வாங்கிய போன்று சுழி வாங்கப்படுகிறது. மன்னிப்பு கேட்கிறார்கள், தௌபா செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார்கள். அஹ்மத் ஜரூக் நாயகத்திடத்திலே எங்களை மன்னிச்சுக்கோங்க என்று கேட்கிறாங்க, மன்னிப்பு வழங்குறாங்க. அன்புக்குரியவர்களே, வரலாற்றை எடுத்து பாருங்க. மாஹிது தஹ்கீக் என்ற கிதாபிலே சொல்லி காட்டுகிறார்கள், அன்றைக்கு திருந்திய அவங்க அஹ்மத் ஜரூக் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஜாவியாவுக்கு ஹாதிம்களாக மாறினாங்க. அவங்கள காலத்தில் மாஹிது தஹ்கீக்கை எழுதிய முஹம்மது அலி வஃபா ஷாதுலி ரலியல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, எங்கட காலம் வரையில அந்த ஜாவியாவுக்கு பெயர், அந்த ஜாவியாவிலே வேலை செய்கிறவருக்கு ஹுத்தாமு அஹ்மத் ஜரூக் அஹ்மத் ஜரூக் ரலியல்லாஹு அவர்களுடைய பணியாளர்கள் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது போல எங்களை பாசி நாயகம் அவங்க நிறைய கராமத்துக்களை காட்டியிருக்கிறாங்க. இவைகள் எல்லாம் நாங்க தெரிஞ்ச விஷயங்கள் தான் அன்புக்குரியவர்களே. எனவே இந்த வைபவங்களின் ஊடாக, இப்படியான மஜ்லிஸ்களில் கலந்து கொள்வதின் ஊடாக நாம கலைந்து செல்வது மாத்திரமல்ல, ஒன்றாக சேர்வது திரும்பி செல்வது அல்ல, எங்கள்கிட்ட சில பயிற்சிகள் உருவாக வேண்டும், ஆத்மீகத்தை வளர்த்துக் கொள்ளுகிற சில முறைகள் உருவாக வேண்டும். அந்த அமைப்பிலே நாங்கள் நடந்தால்தான் எங்களிடத்திலே தரீக்காவினுடைய எங்களிலே எழுச்சியை காணலாம். தரீக்கா எழுச்சி பெற்றுதான் இருக்கிறது, நாங்கள் எழுச்சி பெறலாம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, சில இஹ்வான்களுக்கு இடையிலே சில கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம். தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமாக நடந்து கொள்ளலாம். ஆனால் அது ஷாதுலியா தரீக்காவை பாதிக்க கூடாது, ஷாதுலியா தரீக்காவுடைய சபைகளை பாதிக்க கூடாது. தன்னுடைய சொந்த கோபங்கள், தங்களுடைய சொந்த சில பிழையான நடவடிக்கைகள் அது ஷாதுலியாவை தரீக்காவை தாக்குவதாக அமையக்கூடாது. இன்றைக்கு எத்தனை பேர் முகம்மது என்று பேர் இருக்குது, அவன் மோசமாக நடக்கிறான் என்றதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாழ்த்த முடியாது. இஸ்லாம் என்ற பேரில் நிறைய தவறுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. விபச்சாரம் செய்கிறான், குடிக்கிறான், களவு செய்கிறான், எல்லாம் செய்கிறான். இஸ்லாம் பிழை என்று சொல்ல முடியாது. அதுபோல ஷாதுலியா தரீக்காவிலே இருக்கின்ற சில மனிதர்கள் தவறு செய்யலாம். ஷாதுலியா தரீக்கால மட்டுமல்ல, எந்த இயக்கத்தை எடுத்தாலும், எந்த கொள்கைவாதி எடுத்தாலும் தனிப்பட்ட முறையில் நிறைய தவறுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவைகள் நம்முடைய தரீக்காவை பாதித்துவிடக் கூடாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தரீக்காவை எடுத்து செல்வதற்காக, தரீக்காவுடைய எழுச்சியை எங்களிலே ஏற்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் முழு மூச்சாக நாங்கள் ஈடுபட வேண்டி இருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இங்கு வெளியே வந்த நிறைய மக்கள் இருக்கிறார்கள். இந்த ஊரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த ஊர் சாதுலியா தரீக்காவிலே ஊறி போன ஊர். இங்கு இருக்கின்ற உலமாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய மதரசாக்களிலே ஓதியவர்கள், அவர்களை அசைக்க முடியாத ஆணித்தரமான சாதுலியா தரீக்காவுடைய முரீதீங்கள், இஹ்வாங்கள், அவங்களை வச்சு இந்த ஊர் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே. இந்த ஊரில் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், வெளியிலிருந்து வந்தவங்க இந்த ஊரை பத்தி தப்பாக நினைச்சு கொள்ளக்கூடாது. இந்த ஊரில் நிறைய தாகிர் பாசி என்ற பெயரை இருக்கின்றவர்கள் நிறைய இருக்கிறாங்க. நல்லாக விளங்கிக்கோங்க. சாதுலியா தரீக்காவை சேர்ந்தவங்களுக்கு தெரியும், மற்ற இஹ்வாங்களுக்கு தெரியாம இருக்கலாம். தாகிர் பாசி என்ற பெயரில் எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறாங்க. ஷேக் பாசி என்ற பெயரில் எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறாங்க. அஜ்வாதுல் பாசி என்ற பெயரில் எத்தனையோ பேர் இந்த ஊர்ல பேர் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பாசியா என்ற பெயரை தாங்கிய எத்தனையோ சகோதரிகள் இருக்கிறாங்க. முஹம்மது சாலி மௌலானா, பெரிய மௌலானாவுடைய பெயரை தாங்கிய எத்தனையோ பேர்கள் இந்த ஊரில் இருக்கிறாங்க. ஷம்சுத்தீன், ஷேக் ஷம்சுத்தீன் அவங்களோட பேரை தாங்கிய எத்தனையோ பேர்கள் இந்த ஊரில் இருக்கிறாங்க. ஹலீஃபா வீதி என்று இந்த ஊரில் இருக்கிறது. இன்று உள்ள இஹ்வான்கள், இன்று இருக்கக்கூடிய ஜெனரேஷன், எங்கட முன்னைய மக்கள், எங்கட முன்னைய மூதாதையர்கள், இதற்கு முன்னாலே செஞ்ச நிர்வாகிகள், இந்த ஊரிலே வாழ்ந்தவர்கள், அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு சாதுலியா தரீக்காவுடைய பற்றுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்க. அவங்க புள்ள பிறந்தா பேரு வச்சோடும் என்று நினைக்கிறது யார? எங்களுடைய சேகுமார்களுடைய பேரை வைக்க வேண்டும் என்று நினைச்சாங்க. அந்த பேர்களை வச்சாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதனுடைய பரக்கத்து தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. நாங்க யோசிக்கலாம், இந்த பேர் சொல்லப்படுகிறவங்க எல்லாரும், இந்த பேரை வாசிக்கிறவங்க எல்லாரும் சரியாக சாதுலியா தரீக்காவுடைய உசூலுகளை பேர் நடக்கிறாங்களா என்று யோசிக்கலாம். அது விஷயம் வேறு அன்புக்குரியவர்களே. ஆனால் எங்களுடைய முன்னையோர்கள் தரீக்காவிலே எந்த அளவுக்கு பற்றுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதனை இந்த ஜெனரேஷன் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. இன்றைக்கு நவீன பேர்களை எல்லாம் தேடி தெரிகிறத நாங்க பார்க்கிறோம். ஆனா எங்கட மூதாதையர்கள் ஒரு ஜாதியும் இல்ல. பிள்ளை பிறந்தா சேகுமார்கள் வந்தா கையில கொண்டு வைத்து கொடுப்பாங்க. அவங்க வைக்கிற பேரு தான் பெயர். அந்த பேரு தான் ஷேகு பாசி, அந்த பேரு தான் தாகிர் பாசி, அந்த பேரு தான் இப்ராஹிமுல் பாசி, அந்த பேரு தான் அஜ்வாதுல் பாசி. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஊர் அப்படி ஒரு செழிப்பான ஊர். ஆனா சில ஓட்டைகள் விழுந்துதான் இருக்கிறது. எல்லா ஊரையும் போன்று அல்லாஹு தஆலா இங்கு இருக்கக்கூடியவர்களை ஒரு நிர்வாகத்துக்கு கீழால் அழகான முறையிலே இந்த ஊரை அந்த நிர்வாகம் வழிநடாத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே. சாதுலியா தரீக்காவுடைய நிகழ்வுகள் இங்கு நிறைய நடந்து கொண்டு இருக்கின்றன. மாதாந்த ஹதராக்கள், பள்ளி வாயிலே புருதாக்கள், காலை மாலை ஔராதுகள், அது போன்று கிழமைக்கு கிழமை நிறைய எங்களுடைய கலீஃபத்துல் குலபா ஜூர்தீன் உஸ்தானா நாயகம் ஏற்படுத்திய சலாத்துன் நாரியா இந்த ஊரிலேயும் நிறையவே நடந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே. இந்த இஸ்புகள் எல்லாம் ஒன்று அப்துல் சலாமின் மசீஸ் வலீஃபாவை கோர்வை செஞ்ச அவங்கடையாயிருக்கும், அல்லது யாக்கூத்தியாவை கோர்வை செஞ்ச முகமது ஃபாசினாத்துடையாயிருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, அதிலே வந்த மசாயிகுமார்களுடைய ஔராதுகளாகத்தான் இருக்கும் அன்புக்குரியவர்களே. எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அன்பான இஹ்வான்களே, எங்களுடைய சில எழுச்சிகள் தேவைப்படுகிறது, சில மறுமலர்ச்சிகள் தேவைப்படுகிறது. நாங்கள் எப்பொழுதும் தரீக்கா என்ற பேரிலே ஒரு இடத்திலே இருந்து விடாமல் நாங்கள் அழகான முறையிலே முன்னெடுத்து செல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களே. உங்களுடைய ஊர் அழகான ஊர். இந்த ஊர் மாத்திரமல்ல, இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் சாதுலியா பற்று உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள். எல்லா விஷயத்திலையும் கல்பினால் அந்த ஷேகுமார்களை உகப்புவீங்க. அல்லாஹு தஆலா எல்லா விஷயத்தையும் சீராக்கி சிறப்பாக்கி தருவான் என்பதனை நாங்கள் நன்றாக சிந்தனையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே கூடி கலைந்து விடுவது அல்ல இதனுடைய நோக்கம்.
கூடி கலைவதல்ல தரிகாவுடைய நோக்கம். ஆத்மீகத்தை வளர்க்க வேண்டும், நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும், நல்ல ஒரு ஜெனரேஷனை உருவாக்க வேண்டும். அதுதான் முக்கியம் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அழகான இந்த மஜ்லிஸில் நாங்கள் எல்லாரும் நினைச்சு கொண்டு கஸா பலஸ்தீன் மக்களுடைய அந்த கவலையை நினைத்து அவர்களுக்காகவும் நாங்கள் இந்த மஜ்லிஸிலே நாங்கள் துஆ செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித் தருவாயாக. வல்ல ரஹ்மானே, இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகம் செய்யக்கூடிய சங்கையான அந்த மசாயிகுமாருடைய பரக்கத்தினால் யா அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் சீராக்கி விடுவாயாக. கவலைகளை போக்குவாயாக, கஷ்டங்களை நீக்குவாயாக. என்னென்ன ஹாஜத்துக்கள் இருக்கின்றனவோ அத்தனை ஹாஜத்துக்களை நிறைவேற்றி வைப்பாயாக. உன்னுடைய மஹப்பத்திலே